மிஸ்டேக் நம்பர் 1, பிளேயிங் த ஸ்டேட்டஸ் கேம். மிடில் கிளாஸ் மக்கள்லாம் ரொம்ப ரொம்ப பாவம்ப்பா ஆக்சுவலி. ஏன்னா நிறைய மணி மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோன்றது அவங்களுக்கே தெரியாது. இதெல்லாம் மிஸ்டேக்ஸ்ன்றது அவங்களுக்கே தெரியாமல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டேட்டஸ் கேம்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து தேவையில்லாத பொருளை போய் வாங்குறது. இப்போது அவங்களோட நெய்பர்ஸ், அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், அவங்களோட பியர்ஸ், அவங்களோட ஒர்க் கொலீக்ஸ், இன்னும் அவங்களோட சுற்றி இருக்கிற அவங்க ஆளுங்களாம் என்ன நினச்சிப்பாங்க அவங்கள பற்றி அப்படின்ட்டு சில டிசிஷன்ஸ்லாம் எடுப்பாங்க. தேவையே இல்லாமல் போயிட்டு, எக்ஸாம்பிள் வந்து தேவையே இல்லாமல் போயிட்டு ஒரு பெரிய எல்இடி டிவி வாங்குறது, இல்லாட்டி அவங்களுக்கு ஒரு சோஃபா தேவைப்படும். பட் அவங்க பட்ஜெட்லேருந்து ரொம்ப மேலே போய் ஒரு கிராண்ட் லக்ஸுரியஸ் சோஃபா ஒன்று வாங்குவாங்க. ஏன்னா ரிலேட்டிவ்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீட்டுக்கு வந்துட்டா, உங்கள் சோஃபா சூப்பராக இருப்பா, அந்த வேலிடேஷனுக்காக. அதுதான் அவங்க பண்ணுற பிக்கெஸ்ட் மிஸ்டேக். அண்ட் அகெயின் அவங்கள்ட்ட இருக்கிற காசு, அவங்களோட சேவிங்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு இந்த மாதிரி தேவையில்லாத எக்ஸ்பென்சஸில் போய் அவங்களோட காசு அழிக்கிறதுனால, தேவையில்லாத பொருளை வாங்கி வீட்டில் குவிக்கிறதுனால அவங்கள்ட்ட வந்து எக்ஸ்ட்ரா சேவிங்ஸ் எதுவுமே இருக்கிறது இல்லை. அண்ட் அதுக்கு இஎம்ஐ கட்டி அதுக்கான இது பே பண்ணுறதுலேயே வந்து அவங்களோட ஃபுல் வாழ்க்கை வந்து போயிடுது. இப்போது இன்னொன்று, ஒரு சிம்பிளான கார் தேவைப்படுதுன்னு வச்சுப்போமே, இல்லாட்டி ஒரு சிம்பிளான பைக் தேவைப்படுது அவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போய் இப்போ இந்த இதுக்கு ஒரு வெஹிக்கிளோட பேசிக் ரிக்குவயர்மெண்ட் என்னது, பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு போகிறது. ஓகே, அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு பேசிக் சிம்பிள் கார் வாங்கலாம். இல்லாட்டி இன்னும் கட் பண்ணோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கலாம், இல்லாட்டி ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக் ப்ரிஃபர் பண்ணலாம். பட் அதை விட்டுருவாங்க. எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய லக்ஸரி கார் போய் ஒன்று வாங்குவாங்க. அவங்க பட்ஜெட்லேருந்து கம்ப்ளீட்லி வெளியே இருக்கும், அதை போய் வாங்கி வச்சுப்பாங்க. ஏன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுறது. இது என்ன மேட்ரு அப்படின்னா, இது வந்து அவங்க பண்ணுறோன்னே தெரியாது அவங்களுக்கு. அவங்க எதுக்கு இந்த டிசிஷன் எடுக்கிறாங்க, அந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போட்டு ஒரு 10 பேர் லைக் பண்ணிவிட்டு, ஒரு 100 லைக் வந்துட்டு கங்க்ராட்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு பண்ணுறாங்களா இல்லை எதுக்கு பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. பட் மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணுன்னு சப்கான்ஷியஸ்லி இந்த டிசிஷன்ஸ் அவங்க எடுத்துகிட்டே இருக்காங்க. ஸோ இதுதான் மிஸ்டேக் நம்பர் 1. மிஸ்டேக் நம்பர் 2 வந்து வீடு வாங்குறது. அகெயின் சொசைட்டியில் நம்ம எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் வந்து, காசு சம்பாரிச்சோடனே ஃபர்ஸ்ட் போய் வீடு வாங்கியிருப்பா, வீடு வாங்கிடணும், கார் வாங்கிடணும் அப்படின்றது தான். கார் கூட விட்டுருவோம், வீடு வாங்கிடணும் அப்படின்றது வந்து சொசைட்டியில் நம்பர் 1. யாராவது வீடு வாங்கிட்டாங்கன்னா அவனை பெருமையாக பார்ப்பாங்க. பட் இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட ஃப்ரீடம்மை நமக்கு கொடுக்க விடாமல் கம்ப்ளீட்லி தடுத்து. எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு வாங்க போகிறோம்னு வச்சுப்போம். அந்த வீடோட ப்ரைஸ் வந்து 1 கோடின்னு வச்சுப்போம், ரவுண்டாக வச்சுப்போமே. இந்த நம்பர்ஸ் எல்லாம் நான் கம்ப்ளீட்லி ஐ மேக்கிங் இட் அப். ஓகே, ஸோ 1 கோடி ரூபா வீடு. இப்போ மேட்டர்னா, பேங்க் வந்து 1 கோடி ரூபா ஃபுல் லோன் கொடுக்க மாட்டாங்க. பேங்க் அகேன் லோனுக்கு எலிஜிபிள் ஆகிறதுக்கு பல ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது, பல இது இருக்குது. அதை விட்டுருவோம், எலிஜிபிள் ஆகிட்டோன்னு வச்சுப்போம். 1 கோடி ரூபா ஃபுல் 1 கோடி கொடுக்க மாட்டாங்க. டவுன் பேமெண்ட் வந்து அட்வைசபிள் என்ன அப்படின்னா, 20% டவுன் பேமெண்ட் போடணும் அப்படின்வாங்க. டவுன் பேமெண்ட்னா என்ன அப்படின்னா, ஃபுல் 100 lakhs, அதாவது 1 கோடி வந்து பேங்க் கொடுக்காது. பேங்க் வந்து 80% கொடுக்கும், அந்த ஃபர்ஸ்ட் 20% நம்ம தான் போடணும். இது வந்து வேரி ஆகும். நம்ம 20% போட்டோம் அப்படின்னா அதுதான் பெஸ்ட் கேஸ் சினாரியோ. பட் 2% டவுன் பேமெண்ட்லேருந்து கூட நம்ம லோன் ஆரம்பிக்கலாம். பட் அது மாதிரி ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ரெண்ட்டுன்னு சொல்கிறேன் பாரு, அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அது வந்து பயங்கரமாக கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து அதோட மேத்தமேட்டிக்ஸ். ஸோ 20%னா 20 லட்சம். நம்பர் 1 20 லட்சம் சேர்க்கணும். 20 லட்சம் சேர்க்கறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் போகுது, அது ஒன்று இருக்குது. இல்லை 2 லட்சம் 2%ல் போனோம் அப்படின்னா அது சேர்க்கறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஃபஸ்ட்டு. ப்ளஸ் 2% போயிட்டோம் அப்படின்னா லைக் இன்ட்ரெஸ்ட் பயங்கரமாக கட்டும். ரெண்டுமே வேணாம், 2 லட்சம் வேணாம், 20 லட்சம் வேணாம், ஒரு நடுவில் ஒரு 10 லட்சம்னு வச்சுப்போமே. ஓகே, 10 லட்சம் சேர்க்கணும் அப்படின்னா அந்த 10 லட்சம் சேர்க்கறதுக்கே வந்து எவ்வளோ வருஷம் ஆகும் போகுது நமக்கு? அட்லீஸ்ட் ஒரு 3, 4, 5 இயர்ஸ் ஆகும். எக்ஸ்ட்ரீம் டிசிப்ளினில் இருந்தோம் அப்படின்னா. அது நிறைய பேர் கிடையாது. அகெயின் அப்படியே சேர்ந்தோம்னா அந்த 10 லட்சத்துக்கு போய் வீட்டில் கொடுத்து அந்த வீட்டை லாக் பண்ணி வீட்டை ரெஜிஸ்டர் பண்ணிடுவீங்க. ஓகே, அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அவ்வளோ செலவாகும், நிறைய கவர்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் பண்ணிட்டு அந்த 10 லட்சம் போய் வீட்டில் லாக் ஆகிடும். அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் மாதம் இஎம்ஐ கட்டுறதுக்கு கம்ப்ளீட்லி ரிட்டையர் ஆகிற வரைக்கும் வேலையில் அடிமையாக போயிட்டே இருக்கணும். இப்போ மேட்டர் என்ன, 2 டைப் ஆஃப் மிடில் கிளாஸ் மக்கள் இருக்காங்க. ஒன்று வந்து 60, 65 வரைக்கும் நான் கம்ப்ளீட்லி வேலை பார்க்க போகிறேன், ரிட்டையர் ஆகிற வரைக்கும் நான் வேலை தான் பார்க்க போகிறேன், ஸ்லேவரி இந்த அடிமையில் தான் இருக்க போகிறேன், போய் 9 to 5 ஜாபில் தான் இருக்க போகிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணுறவங்களுக்கு இது பிரச்சனையே கிடையாது. அவங்கள விட்டுருவோம். நம்மள மாதிரி ஆம்பிஷியஸ் ஆளுங்களை எடுத்துப்போம். அதாவது இந்த மிடில் கிளாஸ், இந்த பாவர்ட்டி வந்து எஸ்கேப்பே கம்ப்ளீட் அந்த டாப் 1%, டாப் லெவல் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அட்டைன் பண்ணணும்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு அது ஒரு ட்ராப் ஆக்சுவலி. ஏன்னா அந்த 10 லட்சத்தை தூக்கிட்டு போய் அந்த வீட்டுக்குள்ளே போட்டு அடைச்சிட்டோம்னா வீடு பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்கோம்.
பட் அந்த என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுது. அந்த 10 லட்சம் தூக்கிட்டு போய் பிசினஸ்ல போட்டோம் அப்படின்னா பிசினஸ் வந்து 10x இல்ல 100x பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அஃப்கோர்ஸ் நமக்கு பிசினஸ் பத்தி தெரியுது, நம்ம மேல நமக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, நம்ம ஸ்கில்ஸ் பேக் பண்றோம் அப்படின்னா இது அப்ளிகபிள். நான் பேக் பண்றேன், என்ன மாதிரி சில பேர் இருப்பீங்க. அவங்களுக்கு வந்து இது ஒரு ட்ராப் ஆக்சுவலி. அந்த மணியை தூக்கிட்டு போய் நம்ம பிசினஸ்ல போட்டோம்னா பிசினஸ் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை 100x ஆக்கிடும். அண்ட் அதுக்கப்புறம் வீடை போய் ஸ்ட்ரைட்டா ஃபுல் பேமெண்ட் கொடுத்துவாங்க. பட் அகைன் தூக்கிட்டு போய் டவுன் பேமெண்டா போட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கம்ப்ளீட்லி 9 to 5 ட்ராப்ல மாட்ட வேண்டியதான், எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ இதுதான் மிஸ்டேக் நம்பர் 2. மிஸ்டேக் நம்பர் 3 வந்து ஆப்வியஸ்லி இன்வெஸ்டிங். காசை இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா S&Pல கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா ஓவர் டைம் வந்து 40 வருஷம் கழிச்சு ஆப்வியஸ்லி அது பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அதை நான் இல்லைன்னே சொல்ல. பட் அகைன் 40 வருஷம் அதுக்கு வெயிட் பண்ணும் அண்ட் மார்க்கெட் மேலே கீழே போகும். அது எல்லாத்தையும் நம்ம அந்த ஃப்ளக்சுவேஷன்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம டாலர் காஸ்ட் ஆவரேஜ் பண்ணோம். ஓகேவா? அது அந்த மாதிரி பொறுமையாக 40 வருஷம் வெயிட் பண்ணுற பொறுமை யாருக்கும் கிடையாது நம்ம ஊரில். சில பேர் இருக்காங்க, பட் எக்ஸ்ட்ரீம்லி ரேர். பட் நமக்கு ரிட்டையர் ஆகும்போது, வயசான தாத்தா ஆகும்போது நமக்கு மணி வேணாம். நமக்கு மணி இப்போ வேணும், 30ஸ்ல வேணும், 40ஸ்ல வேணும். நம்ம உடம்புல எனர்ஜி இருக்கும்போது நமக்கு மணி வேணும். ஏன்னா அந்த மணியை யூஸ் பண்ணி நம்ம பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் பண்ணலாம். அந்த மணியை யூஸ் பண்ணி நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா மணி மேக் பண்ணலாம். கரெக்டா? அந்த 30s and 40ஸ்ல ரிச் ஆகிறதுக்கு வந்து ஒரே வழி பிஸ்னஸ் மட்டும்தான். ஏன்னா அதுதான் எக்ஸ்பெனென்ஷியலி நம்மளோட நெட்வொர்த் அண்ட் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஏற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் வந்து டே ட்ரேடிங், அப்புறம் இந்த டாலர் காஸ்ட் ஆவரேஜிங், அதுக்கப்புறம் ப்ரோ இந்த ஸ்டாக்ஸ் அதிகமாக அகைன் நீ உட்காந்து டெய்லி ஸ்டாக் மார்க்கெட்டை ரீட் பண்ணும். யாராலையும் என்ன ஆக போகுது ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பாஸ்ட் ஹிஸ்ட்ரி லெசன்ஸை தூக்கிட்டு போய் ஓகே இந்த ஸ்டாக் பாஸ்ட்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அதை தூக்கி நம்ம ஃபியூச்சரில் போய் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா அது வேலைக்கு ஆக போகிறது இல்லைன்னா பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபியூச்சருக்கு கேரண்டி கிடையாது. ஓகேவா? 90ஸ்ல அமெரிக்காவில் பிளாக் பஸ்டர்னு ஒரு கடை இருந்துச்சு. அதுதான் அந்த மூவி சேல்ஸ் அண்ட் மூவி சிடிஸ் எல்லாமே பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு. நெட்ஃப்ளிக்ஸ் 2000ஸ்ல நெட்ஃப்ளிக்ஸ் வந்துக்கார அதை கம்ப்ளீட்லி முட்டாங்க. பட் 90ஸ்ல பார்த்தோம்னா பிளாக் பஸ்டர் தான் கம்ப்ளீட் டாமினேஷன் பண்ணுற மாதிரி எல்லாரும் யோசிச்சிருப்பாங்க. கரெக்டாக? அதனால என்ன ஆக போகுது அப்படின்னு யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அண்ட் உட்காந்து டெய்லி இந்த ஸ்டாக் மேலே கீழே போகிறத பார்த்துட்டு அதில் இது இல்லைன்னு சொல்லி அந்த வேலையை எனக்கு பார்க்க பிடிக்காது பர்சனலி. எனக்கு வந்து இன்வெஸ்ட் போட்டோமா அது பாட்டுக்கு பேக்ரவுண்டில் வந்துட்டு இருக்கோம். என்னோட ஃபோக்கஸ் வந்து கம்ப்ளீட்லி நான் ஆக்டிவாக என்னால் எதில் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதில் இருக்கணும், விச் இஸ் பிஸ்னஸ். ஸோ அதுதான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இன்வெஸ்டிங் அது இதுன்னு அட்வைஸ் நிறைய பேர் கொடுத்துட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் பிஎஸ். ஏன்னா மணி மேக் பண்ணுறதுக்கு யூ ஹேவ் டு கண்ட்ரோல் சம்திங். நம்மளோட ஆசைட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம். அது ஒரே வழி வந்து பிஸ்னஸ் மட்டும்தான். அண்ட் அஃப்கோர்ஸ் பிஸ்னஸ். பட் ப்ரோ எனக்கு பிஸ்னஸ் பற்றி ஒன்றுமே தெரியாது ப்ரோ. கற்றுக்கோ, அதுதான் மேட்ரு. ஜஸ்ட் கோ ஸ்டடி, சிட் அண்ட் ஸ்டடி. பிஸ்னஸ்னா என்ன ப்ராடக்ட் டெவலப் பண்ண என்ன, எப்படி டிசைன் பண்ணணும், எப்படி ப்ராடக்ட் டெவலப் பண்ணணும், எப்படி அதை விற்கணும், சேல்ஸ் என்ன, மார்க்கெட்டிங் என்ன அப்படின்றத கற்றுக்கோங்க. அதுதான் பிஸ்னஸ் ஸ்கில் ப்ரோ. அதெல்லாம் எனக்கு பண்ண இன்ட்ரெஸ்டே இல்லைன்னா தென் ஸ்டே ப்ரோக் ப்ரோ. பி கம்ஃபர்டபுள் ஸ்டேயிங் ப்ரோக். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். 4th மணி மிஸ்டேக் வந்து ஸ்பெண்டிங் ஆன் யூஸ்லெஸ் திங்ஸ். இது எப்படின்னா கடைக்கு போகிறது முன்னாடி என் கூட ஒரு ஹஸ்பண்ட் வந்துட்டு இருந்தேன். ஓகேவா? இது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. நான் இங்கே ஆஸ்திரேலியா வந்து Kmart அப்படின்னு ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் நிறைய இந்த ஃப்ளாஸ்க் அண்ட் கப்ஸ் அண்ட் எக்கச்சக்கமான அந்த ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ் எல்லாமே இருக்கும். நான் ஒரு நாள் Kmartக்கு போகும்போது பார்க்குறேன் அந்த ஷெல்ஃபில் இருந்த எல்லா பொருளுமே வந்து எங்கள் வீட்டில் இருந்துச்சு. எப்படி அதெல்லாம் சேர்ந்துன்னு கூட எனக்கு தெரியாது. நான் எதுவுமே வாங்கலை. பட் அவள் எல்லாத்தையும் வாங்கி அங்கே சேர்த்து வச்சுருந்தான். அவள் காலி பண்ணிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தா எங்கள் வீட்டில் இருக்க கிளட்டர் எல்லாமே, கிச்சன் அப்படியே ஒரு 80% ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க கிளட்டர். ஏன்னா எல்லா தேவையில்லாத பொருளும் Kmartலேருந்து எங்கள் வீட்டுக்கு எல்லா கப்பு, எல்லா ஃப்ளாஸ்க்கு எல்லாமே வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. அதுதான் கிளட்டர் பண்ணுறது. அதுதான் எக்ஸாக்ட் மிடில் கிளாஸ் மக்களோட எக்ஸாக்ட் ஹேபிட். ஏன்னா தேவையில்லாத பொருள் போகிறது, ஷெல்ஃபில் ஏதாவது பார்க்குறது, அது நம்ம வாங்கிப்போம். ஏன்னா நம்ம அதை எடுத்துகிட்டு அப்படியே சிப் பண்ணிட்டு போனால் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெருமையாக பார்ப்பாங்களே. இன்ஸ்டாகிராமில் அப்படியே கூலாக ஸ்டோரி பண்ணலாம், இங்கே பாரு நான் சில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்னென்னா இப்போ ஒரு புது ஐஃபோன் வரும், உடனே போய் வாங்குறது. நீ ஏற்கனவே வச்சிருக்க ஐஃபோன் நல்லா தானே இருக்கு, அதை யூஸ் பண்ண வேண்டியது தானே, ஏன் இப்போ புதுசு வாங்குற? பட் அறிவு கிடையாது. அந்த ஆரஞ்சு கலர் புது ஐஃபோன் வச்சு உடனே போய் அதை வாங்கிடணும். ஏன்னா மக்கள் பெருமையாக நினைப்பாங்க நம்மளை பற்றி. இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா, ஓடிட்டு இருக்க கார் நல்லா தான் இருக்கும், பட் அந்த புது கார் வந்துருச்சு, அதை போய் உடனே வாங்கணும். ஏன்? உடனே போய் டக்குன்னு ஒரு லோனை போட்டு வாங்கிடணும். அது ஏன்னா எல்லாம் பெருமையாக நினைப்பாங்க. நம்ம அந்த கெத்து கார் விடணும், நம்ம கெத்து லைக் எப்படி இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிஸ்க்கு லைக்ஸ் வரணும்ல, அந்த மாதிரி யோசிச்சு. சிம்பிள் ப்ரோ. உங்கள் லைஃப்பில் வந்து மற்றவங்க நம்மளை பெருமையாக நினைப்பாங்க, மற்றவங்க நம்மளை நினச்சி இது பண்ணிடுவாங்க, மற்றவங்களை நம்மளை கெத்தாக பார்ப்பாங்க அப்படின்னு எந்த டிசிஷன் எடுத்தாலும் அது வந்து கீழே தான் கூட்டு போங்க. நம்மளை கம்ப்ளீட்லி எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிட்டு எமோஷன்ஸை தூக்கி கம்ப்ளீட்லி சைடில் வச்சுட்டு லாஜிக்கலாக யோசிக்கணும். இந்த பர்ச்சேஸ் நம்ம பண்ணால் நம்ம லைஃப் மேலே போகுமா கீழே போகுமா? இந்த பர்ச்சேஸ் இப்போ பண்ண லாங் டேர்ம் கான்சிக்வன்ஸை யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் கான்சிக்வன்ஸ்னு ஒன்று இருக்குது, விச் இஸ்
இந்த டிவி வாங்கினா நான் உட்காந்து டிவி பார்த்துருவேன் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் கான்சிக்வன்ஸ். ஓகேவா? டிவி வாங்கினா நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றது. பட் மேட்டர் என்னன்னா, டிவி வாங்கிட்டோம்னா டிவி உட்காந்து பார்க்கணும். டிவி பார்த்தா டைம் வேஸ்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அதை செட்டப் பண்ணணும், அதுக்கு கேபிள் பே பண்ணணும், அதுக்கப்புறம் லைக் வேறு என்னென்ன செலவு இருக்குது டிவி சுற்றி, மூவிஸ், நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். ஏன்னா லைக் டிவி வாங்கி சும்மா வச்சுக்க முடியாதுல்ல. அப்புறம் இன்டர்நெட் கனெக்ஷன், இந்த மாதிரி எல்லாம் எக்கச்சக்க தேவையில்லா செலவு வருது. அது செகண்டோட கான்சிக்வன்ஸ். அதுக்கப்புறம் தேர்ட் கான்சிக்வன்ஸ்னா அது டைம் வேஸ்ட் ஆகுது. அண்ட் அந்த டைமில் உட்காந்து நம்ம பிஸ்னஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். பிஸ்னஸ் ஒர்க் பண்ணாமல் என்ன பண்ணிருக்கோம், உங்கள் டிவியில் டைம் வேஸ்ட் பண்ணிருக்கோம். எக்ஸாக்ட்லி. இப்போ ஒரு வெளியே ஒரு டிவி இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், உங்கள் டிவி பார்த்துட்டு இருப்பேன். ஆப்வியஸ்லி உட்காந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். கரெக்டா? அதுதான் டிசிஷன்ஸ், அதுதான் செகண்ட் தேர்ட் ஃபோர்த்தோட கான்சிக்வன்ஸ் போயிட்டே இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக யோசிச்சோம் அப்படின்னா எல்லாமே வந்து சர்ஃபேஸ் லெவலில் ஓகே அப்படின்னு தெரியும். சிம்பிள். இன்னொரு கேக் இருக்குது, அதை எடுத்து சாப்பிட்டா அப்படின்னா வா சூப்பராக இருக்குது. பட் அதான் மேட்ரு. கேக் இருக்குது, பட் கேக் சாப்பிட்டா வந்து நம்மளோட ஃபிட்னஸ் எஃபெக்ட் ஆக போகுது அப்படின்னு அந்த டிசிஷன் எடுத்துட்டு, நோ, அந்த கேக் எனக்கு தேவையில்லை, எனக்கு என்னோட ஃபிட்னஸ் தான் முக்கியம், எனக்கு என்னோட ஜிம், என்னோட ஒர்க் அவுட் ஜேர்னி, என்னோட ஃபிட்னஸ் ப்ராக்ரஸ் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் முக்கியமான டிசிஷன் எடுக்க. தட் இஸ் வாட் லாங் டேர்ம் டிசிஷன் இஸ். அதுதான் அந்த டிலேட் கிராட்டிஃபிகேஷன். அங்கே தான் வந்து சக்ஸஸ்ஃபுல் பீப்புள், அப்படி தான் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் யோசிப்பாங்க. இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து லூசர்ஸ், புவர் பீப்புள். டாப் லெவல் பீப்புள் மாதிரி யோசிக்கணும், ரிச் பீப்புள் மாதிரி யோசிக்கணும், அவங்கள மாதிரி ஆக்ட் பண்ணணும். மிஸ்டேக் நம்பர் 5 வந்து நாட் ஸ்பெண்டிங் ஆன் நெசசரி திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், பெரிய எக்ஸாம்பிள் வந்து ஒரு கோர்ஸ் இருக்கும், இல்லாட்டி ஒரு ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் இருக்கும், இல்லாட்டி ஒரு எப்படி சொல்றது, நம்ம கரியர்ல நெக்ஸ்ட் லெவல் ஜம்ப் பண்ணக்கூடிய ஒரு இது இருக்கும். பட் ப்ரோ அந்த எக்ஸாம் 25,000 இல்லை கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்னு வச்சுப்போமே, அந்த மாதிரி. அது எப்படி ப்ரோனா, எக்ஸாக்ட்லி அது கட்டி அதுக்கான ட்ரைனிங், அந்த எக்ஸாமே வந்து 20-25,000, அதுக்கான ட்ரைனிங் மெட்டீரியல் ஒரு 20,000, அதுதான் செலவு பண்ணணும். ஏன்னா அந்த செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேஷன் வச்சு ப்ரொமோஷன் வாங்கி நெக்ஸ்ட் லெவல் போகலாம். புரியுதா? அந்த மாதிரி யோசிக்கணும். அகைன் செகண்ட் தேர்ட் ஃபோர்த்தோட கான்சிக்வன்ஸ் யோசிக்கணும். ஃபர்ஸ்டோட கான்சிக்வன்ஸ்ல வந்து அது தண்ட செலவு மாதிரி இருக்கும். பட் அகைன் அது தூக்கி தேவையில்லாத ஸ்டாக்ஸ் அண்ட் இது மேலே போடுறதுக்கு 9 to 5 ஜாப்ல இருக்கோம்னா அதுக்கு நம்ம மேலே இன்வெஸ்ட் பண்ணிப்போம். என்ன எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேஷன்ஸ் வாங்கலாம், என்ன எக்ஸ்ட்ரா கோர்ஸ் பண்ணலாம், என்ன எக்ஸ்ட்ரா ஸ்கில் என்ன நமக்கு இருந்தால் ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்க சம்பளத்தை விட டபுளாக வாங்கலாம் அப்படின்றத யோசிக்கணும். புரியுதா? அந்த மாதிரி திங்கிங் இருக்கணுமே தவிர எதை போய் என்ன பொருள் வருது என்ன வாங்கலாம், அதுக்கப்புறம் ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டுமா டப்புன்னு போ ஒரு ஃபுட் டெலிவரி ஆப்ஷன் போட்டு வாங்கி சாப்பிடு, டிவி பார்த்துட்டே சாப்பிடு, அந்த மாதிரி டிஸ்ட்ராக்டடாக இருக்கும்ல, அதுதான் வந்து நம்மளோட டவுன்ஃபாலுக்கு நம்பர் 1 ரீசனாக இருக்கும். இங்கே மிடில் கிளாஸ் பீப்புள் மிடில் கிளாஸாக இருக்கிறதுக்கு 2 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு சொல்லியிருக்கேன். தேவையில்லாத விஷயங்களில் வந்து காசு செலவு பண்ணுறது அண்ட் தேவைப்படுற விஷயங்களில் காசு செலவு பண்ணாமல் இருக்கிறது, அது ரெண்டுமே பெரிய மிஸ்டேக். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மிஸ்டேக் வந்து எல்லாரும் பண்ணுறது பீயிங் டிஸ்ட்ராக்டட். கான்ஸ்டன்ட்லி டோபமைன் அடிக்டடாக இருக்கிறது. வீட்டுக்கு வந்து டிவி பார்க்குறது, வீட்டுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் ஸ்க்ரால் பண்ணுறது, வீட்டுக்கு வந்து அடல்ட் ஃபிலிம்ஸ் பார்க்குறது, வீட்டுக்கு வந்து வீடியோ கேம்ஸ் விளாடுறது, வீட்டுக்கு வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது. கான்ஸ்டன்ட்லி டிஸ்ட்ராக்டடாக இருந்தோம் அப்படின்னா பிரெயின் யோசிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்ல. ஓகே, மிடில் கிளாஸில் மாட்டிகிட்டு இருக்கோம், மிடில் கிளாஸ்லேருந்து எப்படி தப்பிக்கலாம், என்ன பண்ணலாம், அனலைஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் என்ன கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம், என்ன தப்பாக பண்ணிருக்கோம். கரெக்டாக எதுவும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா ஆப்வியஸ்லி மிடில் கிளாஸில் ரொம்ப கேவலமாக இருக்கும். அப்போ கரெக்டாக பண்ணுறதுக்கு ஏதாவது ஓகே பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுமா, இல்லை ஏற்கனவே பார்த்துட்டு இருக்க ஜாப்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணுமா, ஹையர் லெவல் ப்ரொமோஷன்ஸ், மேனேஜர் அந்த மாதிரி ஏதாவது ப்ரொமோஷன்ஸ் வாங்கணுமா, என்ன பண்ணால் இதுலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகலாம், நெக்ஸ்ட் லெவல் போயிடலாம், நமக்கு அந்த மணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும்ல. அது யோசிக்கிறதுக்கு எதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டோமே. எல்லாம் உட்காந்து கான்ஸ்டன்ட்லி டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு மற்றவங்க என்ன நினச்சிப்பாங்க, மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும், சோஃபா வாங்கணும், கார் வாங்கணும், வீடு, இப்படியே போயிட்டு இருந்தால் அப்புறம் எப்போ தான் வந்து உட்காந்து ஒரு பிளான் போடுறது, ஒரு பிளான் இருக்கணும்ல ஃபர்ஸ்ட்டு. ஓகே, மிடில் கிளாஸ் ட்ராப்லேருந்து தப்பிக்க போகிறோம்னா இதுதான் நம்மளோட பிளான். இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம், இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா இவ்வளோ காசு தேவைப்படுது, அதுக்கு இவ்வளோ சேவ் பண்ணுறோம், அந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு 2 to 5 years நமக்கு ரிட்டர்ன் வரும் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கணும்ல. அந்த பிளான் தான் கொடுக்கறதுல கான்ஸ்டன்ட்லி தான் நம்ம போயிட்டே இருக்கே, இப்படியே வாழ்க்கை முடிஞ்சிருமே. அப்போ எப்போ தான் நமக்கு அந்த ஃப்ரீடம் ப்ரோ? நான் சொல்கிறேன், லைஃப்பில் நம்பர் 1 ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாத்தையும் தூக்கிட்டு ஜஸ்ட் சிட் டவுன், ஜஸ்ட் போர்டாக இருங்க லைஃப்பில். அப்படியே உட்காந்து பிரெயினை யோசிக்க விட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கலி யோசிக்கும். உட்காந்து ஜேர்னல் பண்ணுங்க. ஓகே, நம்ம லைஃப் ஏன் கேவலமாக இருக்குது, எப்படி சேஞ்ச் பண்ணலாம், என்னென்ன ஹேபிட்ஸ் பார்க்கலாம். இன்னொன்று ஃபார் எக்ஸாம்பிள், என்ன ஒரு 5 ஹேபிட்ஸை எவ்ரி சிங்கிள் டே நம்ம பண்ணால் நம்ம லைஃப் பெட்டர் ஆகும். அந்த மாதிரி யோசிங்க உட்காந்து. ஓகே, காலையில் எழுந்துச்சி நிறைய வாட்டர் குடிக்கணும், அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா ஸ்க்ரால் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் அடல்ட் ஃபிலிம்ஸ் பார்க்கக்கூடாது, அது அப்படின்ட்டு ஒரு 4 to 5 ஹேபிட்ஸ் எவ்ரி சிங்கிள் டே. ஜிம்முக்கு போகணும், ஒர்க் அவுட் பண்ணணும், க்ளீனாக சாப்பிடணும், இந்த மாதிரி ஒரு 4 to 5 ஹேபிட்ஸ் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம இன்கார்பரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம லைஃப் கம்ப்ளீட்லி மாறும். இமீடியட்லி மாறுது. அகெயின் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் கிடைக்காது. இங்கே பண்ணிட்டு இருக்கோம் சோஷியல் மீடியா, அது எல்லாமே இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன்.
இங்கே பண்ணுறது எல்லாமே டிலேட் கிராட்டிஃபிகேஷன். இப்போ பண்ணுற ஆக்ஷன்ஸ் எல்லாமே 5 இயர்ஸ் கழிச்சு தான் நமக்கு ரிசல்ட் வரும். பட் மேட்ரு என்ன, தொடர்ந்து 5 இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கணும். மோஸ்ட் மக்கள் 99.999% மக்கள் வந்து பண்ண மாட்டாங்க. அவங்களால பண்ண முடியாது ப்ரோ. இட்ஸ் லைக் இட் டேக்ஸ் அ டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் மென்டல் டஃப்னஸ் டு டூ திஸ். புரியுதா? எல்லாருமே கிவ் அப் பண்ணிடுவாங்க, யாராலையுமே வந்து கீப் அப் பண்ண முடியாது. அங்கே தான் நம்மள இந்த சேனல் பார்க்குற கில்லர்ஸ் இருக்கீங்களா, நம்மள மாதிரி ஆளுங்க அங்கே இறங்கி அந்த ஸ்டெப் எடுத்து அங்கே பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அங்கே தான் நம்ம அவங்கள வந்து கம்ப்ளீட்லி செப்பரேட் ஆகிட்டே போயிடும். இப்போ நீங்கள் எல்லாம் ஒரு 17, 18, 20 year olds இருக்கீங்க அப்படின்னா எல்லாமே ஒரே லெவலில் தான் இருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை மாதிரியே தான் இருப்பாங்க. எல்லாரும் சும்மா சுற்றிட்டு லைக் லூஸ் மாதிரி தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. பட் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஜிம், ஒர்க் அவுட், ஃபிட்னஸ், நாலேஜ், பிஸ்னஸ் அப்படின்னு டெவலப் பண்ணிட்டே இருக்குன்னு வச்சுக்கோ, 30 வயசு ஆகும்போது நீ இங்கே இருப்ப. அவனுங்கெல்லாம் அங்கேருந்து கீழே போய்டுவாங்க. ஏன்னா சரக்கு, ஆல்கஹால், பார்ட்டி, ட்ரக்ஸ் அப்படின்ட்டு அவனுக்கு போயிட்டுருக்காங்க. நீ அது எல்லாமே குவிட் பண்ணிட்டு லைஃப் எங்கே கொண்டு போயிட்டுருக்க. உனக்கு 30 வயசில் கிளியர் டிஃப்ரென்ஸ் தெரியும். நீ ஒரு டாப் லெவல் மேனாக இருப்ப. இவங்கெல்லாம் பார்த்தா ஆல்ரெடி அங்கிள்ஸ் ஆகிருப்பாங்க 30 வயசில். தட்ஸ் வாட் ஹேப்பன்ஸ். அதுதான் அந்த கான்ஸ்டன்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் கான்ஸ்டன்ட் லெவலிங் அப் கேன் டூ. அண்ட் இதை வந்து மணி இதுக்கு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஹேபிட்ஸ்லேருந்து ஆப்வியஸ்லி மிடில் கிளாஸ்லேருந்து நீங்கள் தப்பிச்சு வெளியே போகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக சொன்ன 6 பாயிண்ட் வந்து இதுதான். அவாய்ட் பிளேயிங் த ஸ்டேட்டஸ் கேம், அப்புறம் அவாய்ட் பையிங் ஹவுஸ், இன்வெஸ்டிங் will not make you rich, fourth one வந்து spending on useless things, fifth one வந்து not spending on necessary things, and last one வந்து being distracted. This is what is keeping you broke. நெக்ஸ்ட் இங்கே ரெக்கமெண்ட் ஆகிருக்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் டு மேக் மணியை கிளிக் பண்ணி பாருங்க. ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். எல்லா சீக்கிரட்ஸும் புட்டு வச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணி பாருங்க அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தட்டுறோம் தூக்குறோம், one step at a time. See you later. Cheers.